10 டாப் செல்லிங் எம்பிவிஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டொயோட்டாவோட இனோவா கிறிஸ்டா. இனோவா கிறிஸ்டா நான் சொல்றப்ப ஐக்ராஸையும் நான் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்தது ஐக்ராஸ். இது வரைக்கும் 53,589 கார்கள் வந்து கடைசி 6 மாசத்துல சேல் ஆயிருக்கு. இனோவா அப்படின்னு நான் சொல்றப்ப 2005ல இதை வந்து லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா மார்க்கெட்ல இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட்ஸ் எல்லாம் நடந்து கிறிஸ்டான்னு ஒரு மாடல் வந்தது. இப்ப வந்து ஐக்ராஸ் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் மாடலா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்டாவை விட அதிகமா ஐக்ராஸ் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. டீசல் தான் ஒரு ரிலையபிளான சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்தி டிமாண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு. அதுவும் ஹைபிரிட் ஆட் ஆனதுனால இதோட மைலேஜ் வந்து அதிகமாகவே இருக்கு. 16.91 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி, அதோட லக்ஸுரி, அதுக்கப்புறம் வந்து டொயோட்டாவோட அந்த பேட்ஜ் ப்ளஸ் வந்து டொயோட்டாவோட அந்த ஃபார்முலா வந்து சூப்பராக இனோவாவில் ஒர்க் ஆகும். ரொம்ப வருஷமாகவே ரொம்ப ரிலையபிளான ஒரு காராக வந்து இனோவா பார்க்கப்படுது. அந்த வரிசையில் ஐக்ராஸ் வந்து சேல்ஸ் நம்பரில் 2வது இடத்துல இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2023லேருந்து சேலுக்கு வந்த இந்த ஐக்ராஸில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. இதில் வந்து பெட்ரோல் ஹைப்ரிட் மாடலாகவும் இருக்குது. சிவிடி அப்புறம் இசிவிடி கியர் பாக்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்மூத்தான டிரைவு ப்ளஸ் 180 பிஹெச்பி அப்புறம் 209 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப ரிலையபிளான டொயோட்டாவோட இனோவா செகண்ட் பிளேஸில்.